திருக்கோயில் வலத்தில் நாம் இப்போது வலம் பெற இருப்பது சென்னை மடிப்பாக்கம் அருள்மிகு கல்யாண கந்தசுவாமி திருக்கோயில். இக்கோயில் சென்னை மடிப்பாக்கம் பொன்னியம்மன் கோவில் பேருந்து நிறுத்தத்திலிருந்து நடந்து செல்லும் தொலைவில் பாலையாக்காடன் பகுதியில் அமைய பெற்றுள்ளது. இத்தலத்திற்கு நாம் சென்ற நாள் மிகவும் விசேஷமான திருநாள். ஆம், ஜூலை 9, 2026 வியாழனன்று குடமுழுக்கு என்பதால் கோயில் மட்டுமல்ல, அப்பகுதி முழுவதுமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. கோயிலுக்குள் செல்லும் முன்பாக குடமுழுக்கு விழா காட்சிகளை ஒவ்வொன்றாக கண்டு பக்தியில் இன்புறுவோம். குடமுழுக்கை ஒட்டி யாகசாலை பூஜைகள் விமர்சையாக நடைபெற்றன. வேத விற்பனர்கள் மந்திரங்களை ஓதியவாறு யாகத்திற்கு உரிய பொருட்களை யாக குண்டத்தில் சேர்ப்பித்தனர். யாக பூஜைகள் ஒரு புறம் நடைபெற, இன்னொரு புறம் கைலாய வாத்தியம் என்று அழைக்கப்படும் திருக்கைலாய சிவபூதகண வாத்தியங்களுடன் சிவபக்தர்கள் வருகை புரிந்தனர். கொம்பு, பிரம்மதாளம், உடல், குட்டத்தாரை, திருச்சின்னம், நெடுந்தாரை உள்ளிட்ட வாத்திய கருவிகளை அவர்கள் பக்தி பரவசத்துடன் வாசித்தனர். இதனிடையே யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. கடம் புறப்பாட்டின் போது இருமருங்கிலும் பக்தர்கள் கைகூப்பியவாறு வணங்கி நின்றனர். இதனை அடுத்து வேத விற்பனர்கள் மந்திரங்களை போத கோபுரம் மற்றும் விமான கலசங்களுக்கு குடமுழுக்கு சிறப்புற செய்யப்பட்டது. அப்போது குழுமியிருந்த பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்று பக்தி முழக்கமிட்டனர். தீபாராதனை காட்டப்பட்டவுடன் குடமுழுக்கு நீர் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது.
வெகு விமர்சையாக நடைபெற்ற கல்யாண கந்தசாமி கோயில் குடமுழுக்கு விழாவில் எண்ணற்ற பக்தர்கள் கலந்து கொண்டு முருகன் அருள் பெற்றனர். இத்திருக்கோவில் இதற்கு முன்பு 3 முறை குடமுழுக்கு கண்டுள்ளது. நாம் இப்போது பார்த்த காட்சிகள் அனைத்தும் 4வது குடமுழுக்கு விழா. இத்திருக்கோயில் மடிப்பாக்கம் பாலையாக்காடன் பகுதிக்கு வந்தது குறித்து அறிந்து கொள்வோம். 1981ஆம் ஆண்டு சங்கராச்சாரியார் அவர்களால் அருள்மிகு கருணை கணபதி முதலில் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதன் பிறகு வள்ளி தேவயானை சமேத கல்யாண கந்தசுவாமி கோவில் நிர்வாக குழுவால் தாவிக்கப்பட்டது. தம் தேவியர்களான வள்ளி தெய்வானையுடன் அலங்கார கோலத்தில் காட்சி தரும் கல்யாண கந்தசாமியை இமைக்காது பார்த்து கொண்டே இருக்கலாம். அழகன் முருகன் என்பதை மெய்ப்பிக்கும் காட்சியது. கும்பாபிஷேகம் காண வந்த பக்தர்கள் சிலர் கல்யாண கந்தசுவாமியின் மகிமைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டனர். இது கும்பாபிஷேகம் 4 காலங்கள் இப்போ நடைபெற்றது. இன்று கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பாலையாகாடன் ஸ்ரீ கல்யாண கந்தசுவாமி கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுது. நீங்கள் எல்லாருக்குமே அவங்க பிரச்சனையோடு வந்தவங்களுக்கு நல்ல முருகரோட அருள் கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். ஓம் சரவணபவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, விருவேல் முருகனுக்கு அரோகரா. கல்யாண கந்தசுவாமி மடிப்பாக்கம் கும்பாபிஷேகம் விழா வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அவர் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டி வணங்குகிறேன். இத்திருக்கோயிலில் அருள்மிகு கருணை கணபதி அருள்பாலிக்கிறார். அப்படியே வலம் வரும் பொழுது தட்சிணாமூர்த்தி, சீதாராமர், லட்சுமணர், பக்த ஆஞ்சநேயர், ஐயப்பன் சன்னதிகளும் உள்ளன. இதேபோன்று அபித குஜலாம்பிகை உடனுடை அருணாச்சலேஸ்வரர், சீரடி சாய்பாபா, துர்க்கையம்மன், நவக்கிரகங்களும் இங்கு அருள்பாலிக்கின்றனர். அங்காரகனாகிய செவ்வாய் பகவான் தனி சன்னதியில் பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்குகிறார். இத்திருக்கோயிலின் தனிச்சிறப்பு என்பது கல்யாண யோகத்தை நல்குவது. அதாவது திருமணத்தடை, திருமணம் தள்ளிப்போகுதல் போன்றவற்றை நிவர்த்தி செய்து மணமாலை யோகத்தை நல்குகிறார் கல்யாண கந்தசுவாமி. மங்களவாரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் துவரம் பருப்புடன் தேங்காய், பழம் உள்ளிட்ட பூஜை பொருட்களுடன் அர்ச்சனை செய்து 9 வாரங்கள் வழிபடுவதன் மூலம் திருமணம் நிச்சயம் நடைபெறும் என்று பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இந்த முருகர் ரொம்ப பவர்ஃபுல், எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. ஆனால் இங்கே அவரை நம்பி இங்கே நீங்கள் வேண்டி முழு மனசோடு நீங்கள் வேண்டி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். அவரோட முழு பக்தையாக நான் சொல்கிறேன். ஸோ கல்யாண கந்தசுவாமியை வணங்குங்க, அவரோட அருளை பெற்று செல்லுங்க. மடிப்பாக்கம் கல்யாண கந்தசுவாமி கல்யாண கோலத்தில் இருக்கார். ஆண்கள் பெண்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு 9 வாரம் தூரம் பருப்பு வச்சு திருமணம் விரைவில் நடைபெறும். கோயிலில் வேண்டிக்கிட்டிங்கன்னா எல்லா ஒரு கஷ்டமும் தீரும். நம்பிக்கையோடு வாங்க இந்த கோயிலுக்கு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு முக்கியமாக கல்யாணம் ஆகும். ஏன்னா அவர் பேரே கல்யாண கந்தசாமி. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அர்ச்சனை பண்ணி தோரம்பருப்பு வச்சு உங்களால் முடிஞ்சதை செஞ்சு வேண்டிக்கிட்டிங்கன்னா கல்யாணம் நடக்கும். தேக ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்ல சாமி. ஏன்னா என் விஷயத்தில் 100க்கு 100 நடந்திருக்கு. என் பையனுக்கு உடம்பு சரியில்லாதப்போ இவர் தான் காப்பாற்றினார், இன்னமும் காப்பாற்றிட்டு இருக்காரு. அதனால் நல்ல ஆரோக்கியத்தையும் உடல் இதையும் கொடுக்குறவர் நம்ம கல்யாண கந்தசாமி. நம்பிக்கையோடு வேண்டிக்கிங்க. நாங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன். நம்ம முருகர் எல்லா நல்ல பலனும் கொடுக்குறாரு. கல்யாணம் ஆகாதவங்க இங்கே வேண்டிக்கிட்டால் நல்லபடியாக கல்யாணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்களுக்கும் வேணும்னா வேண்டிக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக குழந்தை பிறக்கும். உங்களால் ரொம்ப பெரிய வேண்டுதல்லாம் செய்யணும்னு இல்லை. அவருக்கு பிடிச்சது பூவோ இல்லை வெத்தலை தீபம் போடுறாங்க, அது போட்டு எது வேணாலும் வேண்டிக்கிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களோட நிறைவேற்ற நல்லபடியாக நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தசாமி கல்யாணம் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது. என்ன வேண்டுமோ எல்லாமே நடக்கும். நம்ம என்ன குறைய வேண்டின்னு வரமோ எல்லா இதுவையும் சரி பண்ணுவார் இந்த முருகன். நல்லதே நடக்கும், எல்லாரும் நல்லதே நடக்கும். நல்லது. எங்கள் அக்கா பசங்களுக்கு, என் அண்ணன் பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் தள்ளி போயினே இருந்தது. முருகர் கோயிலில் திருக்கல்யாணத்துக்கு மாலை வாங்கி போட்டு அந்த மாலையை எடுத்து போய் பசங்களுக்கு போட்டு 1 வருஷத்துக்குள்ளே கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது.
இந்த கோயிலுக்கு வந்து என்ன வேண்டுதல் வேணாலும் நம்ம கோயிலில் இருக்கிற முருகர் வந்து எல்லாருக்குமே நல்லதே பண்ணுறாரு. நீங்கள் தயவுசெய்து எல்லாருமே வந்து இந்த கோயிலை பார்த்துட்டு நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாரும் வேண்டுதல் வேண்டிட்டு போங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். சென்னை மடிப்பாக்கம் அருள்மிகு கல்யாண கந்தசுவாமி திருக்கோயில் காலை 6:30 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். திருமணம் யோகம் கைகூடி வர கல்யாண கந்தசுவாமியை வணங்கி வளம் பெறுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.